விசேஷமாக நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்ம ஜெயந்தி மகோத்சவம் லோகம் முழுக்க நரசிம்ம க்ஷேத்திரங்கள் எல்லாம் கோலாகலமாக கொண்டாடின்னு இருக்கிற உற்சவம். பாக்கி அவதாரங்களுக்கும் இந்த அவதாரத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. புவனசுந்தரான்னு ரூப சௌந்தரியத்தில் ஈடுபட்டு கூப்பிட்ட ருக்மிணி தேவி கூட அந்த கிருஷ்ணனை ஸ்ரீயப்பதே வைகுண்டவாசின்னு எல்லாம் கூப்பிடாமல் காலேந்திர சிம்ஹா நரலோகமனோபிராமம் ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே கிருஷ்ணான்னு கூப்பிடாமல் நரசிம்மான்னு கூப்பிடுறான். நரசிம்ஹா ஏன்னா முதல் ஸ்லோகத்தில் ருக்மிணி தேவி தான் குரு, எல்லாருக்கும் குரு ருக்மிணி தேவி. எந்த விஷயத்துல குருன்னா பகவான் எப்படி நமக்கு சுலபனாவான் கிடைப்பான்ங்கிற வழி சொன்னவன். ஏதோ பிரவச்சனம் வழி மாத்திரம் இல்லை, அனுபவத்துல அந்த பலனை அடைஞ்சவன். அப்பா அம்மாட்ட கூட சொல்லிக்காமல் கிருஷ்ணன் கிளம்பி வரப்போறார் ருக்மிணியை அழைச்சிட்டு போறது. உள்ள இருக்கிற அப்பாட்ட சொல்லிக்கல, அம்மாட்ட சொல்லிக்கல, அண்ணாட்ட சொல்லிக்கல. இப்படி சுவாமி வந்தாரே, ஏன் வந்தார் அப்படின்னா அவ்வளவு கதை கேட்டிருக்காளாம் ருக்மிணி. ஸ்ருத்வா குணானு புவன சுந்தரா ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திரிஷாம் திரிஷிமதாம் அகிலார்த்தலாபம் त्वय्यच्युताभिशति चित्तमपत्रपं मे. அவ்வளவு பிரவச்சனம் கதை. கிருஹாகதையிர் கீயமானாக. ஆத்துக்கு வரக்கூடிய பாகவதாளுக்கெல்லாம் உபச்சாரம் பண்ணி பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி சேவிச்சு கையை கூப்பிண்டு இப்படி இருக்கிற ருக்மிணியை பார்த்து அவாளா பகவத்குணத்தை வருஷிக்கிறார். கிருஹாகதையிர் கீயமானா. ஆத்துக்கு வரவாள்லாம் சொல்லி 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 ருக்மிணி தேவிக்கு கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விருப்பம் வந்துடுது. ஆசைப்பட்டார். தம்மேனே சதிருஷம் பதிம். நீரஜா பெருமாள் சுவாமிக்கு தீபம் ஏத்து. தம்மேனே சதிருஷம் பதிம். கதை கேட்டு இப்படி ஆசை வந்தது. ஆனா அப்பாவோ மாத்தி ஏற்பாடு பண்ணிவிட்டான், அண்ணாவோ வேற சிசுபாலனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். அந்த நேரத்தில் வழி தெரியாமல் நன்கு பரிச்சயம் உள்ள ஒரு பிராமணோத்தமத்தை லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சான். அந்த பிராமணனும் கிருஷ்ணனுக்கு நன்னா பரிச்சயமானவர். அந்த லெட்டரை கொண்டு வந்து கிருஷ்ணன்ட்ட கொடுத்தார். வந்தவரை சாப்பிட சொல்லி ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லி அதன் பிறகு பகவான் அந்த லெட்டரை அவரை விட்டே படிக்க சொன்னார். என்ன எழுதியிருக்குன்னு படிங்கோன்னு 7 ஸ்லோகம் எழுதியிருக்கு. ஆரம்பமே கிருஷ்ணனை பார்த்து புவன சுந்தரா யத்ரைலோக்யமஹீயசோபிமஹிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் त्वद्रूपमाश्चर्यतोऽप्याश्चर्यं भुवने न कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो. பட்டத்திரி, உன்னை பார்த்தா யாருக்கு ஆனந்தம் வராது, சந்தோஷம் வராது, சந்துஷ்டி வராது? உன்னை பார்த்தா யாருக்கு பிடிக்காதுன்னு கேட்கிறா. ந கஸ்ய குத்துகம்.
உன்னை பார்த்தா யாருக்கு குதூகலம் வராது? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம். இந்த லோகத்துல உயர்ந்த வஸ்துன்னு லோகத்துல எதுன்னு தீர்மானம் பண்ணையோ அதை விட வஸ்தியான வஸ்து. மகீயசோபி மகிதம். லோகம் முழுக்க எதுல மயங்கிறதோ அதை விட மயக்கம் கொடுக்கக்கூடிய சம்மோகனம் மோகனாத். லோகத்திலேயே எது சிறந்த அழகுன்னு நீ நினைக்கிறையோ அதை விட அழகு. சௌந்தர்யோ தரதோபி சுந்தரதரம். இப்படி ஒரு வஸ்து இருந்து பூர்ணம் பிரம்மசனாதனம்னு அதுவே கிருஷ்ணாவதாரம் பண்ணி சாக்ஷான் மன்மதஹான்னு 10,000 மன்மதனுடைய ரூபத்துக்கு சமமான ரூபம் கந்தர்ப்பாயுத சுந்தரம். நாராயண தீர்த்தரோ சாட்சான் மதன கோட்டி சௌந்தர்ய ரச பேட்டி. நாராயண தீர்த்தர் கோட்டி மன்மதன்கிறார். கோட்டி மன்மத லாவண்யா ஹரிச்சந்தன சர்ச்சிதா. கோட்டி மன்மதன் சேர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அழகு. அதனால ருக்மிணி தேவி சொல்றா, புவன சுந்தரா, இவ்வளவு அழகு அழகுன்னு வர்ணிக்கிறியே, நீ நேரா பார்த்திருக்கியோ? அழக பெருசா வர்ணிக்கிறியே, நேரா பார்த்திருக்கியோன்னா அப்பதான் சொல்றா, பார்த்ததில்லை, ஸ்ருத்வா குண, காதால கேட்டு. உன்னுடைய குணங்கள், சௌந்தர்யாதி குணங்கள் எல்லாம் கேட்டு 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 என் ஹிருதயத்தில் உள்ள தாபங்கள்லாம் நிவர்த்தியாகி உன்னையே, உன்னுடைய ரூபம், உன்னுடைய குணங்கள் அப்படி இருக்கு. ரூபம் திரிசாம் திரிசிமதாம். ரூபமோ கண்கள் அடைஞ்சவர்கள்லாம் அவசியம் தரிசனம் பண்ண வேண்டிய ரூபமா இருக்கு. தர்மார்த்த காம மோட்சம்னு 4 புருஷார்த்தம் சொல்றவன் அதை தாண்டிய பஞ்சம புருஷார்த்தமா இருக்கு. அகிலார்த்த லாபம். அப்பேற்பட்ட உங்கிட்ட வெட்கத்தை விட்டு என் மனசு ஈடுபட்டு வெட்கத்தை விட்டு லெட்டர் எழுதிட்டு சித்தமபத்ரபம்மே. இந்த ஸ்லோகத்துல ரூபத்துக்கே பிராதானியம் கொடுத்த. அடுத்த ஸ்லோகம் ரூபத்துக்கு சம்பந்தமே இல்லை, பயங்கரமான ரூபம். அடுத்த சம்போதனம் பகவானை பார்த்து அடுத்த ஸ்லோகத்திலேயே நிருசிம்ஹா நரலோகமனோபிரா. நிருசிம்மாங்கிற நிருசிம்ம என்ன அழகா, அவாத்து மாமியே கிட்டக்க வரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அழகு. அகலகில்லேன்னு மார்பிளையே எப்பொழுதும் வீற்றிருக்கிற தாயார் இந்த நரசிம்மமூர்த்தியை பார்த்துட்டு பயமா இருக்குன்னு கிட்டக்க வர்றதுக்கு. சங்கிதா, பயந்துண்டு நம்ம ஆத்துக்காரர் தானான்னு அவளுக்கு சந்தேகமே வந்துடுது. இது என்ன எங்க ஆத்துக்காரரான்னு கேட்கிறா. அம்மா உங்க ஆத்துக்காரர் தான் ஒரு பக்தனுக்காக நரசிம்மாவதாரம் பண்ணியிருக்கார். அதை பார்த்த உடனே அதிருஷ்டா, இது வரைக்கும் பார்த்ததில்லை. அஸ்ருதம், இது மாதிரி ஆத்துக்காரர் வருவாருன்னு தெரியாது. சானோபேயாய, கிட்டக்க வர பயந்தாலாம். இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்னன்னா, தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்றா, ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்றா, அசுராலெல்லாம் சம்மாரம் பண்றா. சம்மாரம் பண்ணின உடனே வந்த உடனே பெருமாளை பார்த்து தாயார் கேட்கிறார், சுகுமார சௌகுமாரியம்னு சுகுமாரன்
சுகுமாரம்னா என்ன அப்படின்னா, புஷ்பத்தை தொட்டா எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குமா திருமேனிய தொட்டா. புஷ்பத்தை தொட்டா எப்படி இருக்கு அது போல இருக்கும். பெருமானுடைய திருமேனி அவ்வளவு அழகு, அவ்வளவு காந்தி, மிருதுவான திருமேனி. இது இந்த உடம்பு இவ்வளவு புஷ்பம் மாதிரி இருக்கு. இதா இந்த உடம்ப வச்சுண்டு கோரமான ராட்சசாதிகள்கிட்ட அசுராள்கிட்ட நீங்க எப்படி யுத்தம் பண்றீங்க? எனக்கு சந்தேகமா இருக்கே, எப்படி யுத்தம் பண்றேன்னு தாயார் ரொம்ப நாளா கேட்டு இருக்காளாம். அப்ப பெருமாள் சொல்றார், இப்ப ஒரு பயலோட யுத்தத்துக்கு போறேன், எப்பன்னு தெரியல. ஏன்னா நான் யுத்தம் பண்றது வதம் பண்றது என் கையில இல்ல, அவனோட புள்ள கையில இருக்கு. அவன் என்னைக்கு சொல்றானோ அன்னைக்குதான் வெளியில வரணும். அன்னைக்கு நான் எந்த ஒரு அன்னைக்கு இந்த அசத்த வசம் வதம் பண்றதுக்கு ஒரு ரூபத்துல வருவேன். இந்த உடம்ப வச்சுட்டு எப்படி சண்டை போடுறேன்னு கேக்குறிய, அந்த உடம்ப வந்து பாரு அப்படின்னு ஏற்கனவே பெருமாள் சொல்லியிருக்க. அது நன்னா தெரியுமா அவளுக்கு? அது இது தெரியாத விஷயம் இல்ல. இவ கேட்டுதான் அவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு பார்க்க வந்தாலாம், இது மாதிரி நாம் கேட்டோம், அவர் பதில் சொன்னாருங்கிறது கூட மறந்து போயிடுதான் இந்த பயத்துல. நரசிம்மமூர்த்தியை பார்த்து நடுங்கி அவளே சானோபேயாய சங்கிதா, கிட்டக்கு வரமாட்டேன். ஆத்துக்காரியே மகாலட்சுமியே இந்த ரூபத்தை கண்டு பயந்த பொழுது ருக்மணி தேவி அழகுக்கு ஆசைப்பட்டா நரசிம்மமூர்த்தியை கூப்பிட போறா. பின்ன ருக்மணி தேவி ஏன் கூப்பிட்டா? நரசிம்மா நரசிரேஷ்டான்னு ஒரு அர்த்தம். இங்க நரசிரேஷ்டான்னு அச்சுதாங்கிறது எப்படி குணமோ, புவனசுந்தராங்கிறது எப்படி குணமோ, அதுபோல நரசிம்மாங்கிறது குணம். இங்க நரசிரேஷ்டாங்கிற அபிப்பிராயத்துல ருக்மிணி சொல்லல, நரசிம்மாங்கிற அபிப்பிராயம். ஏன் நரசிம்மமூர்த்தியை கூப்பிட்டான்னா க்ஷிப்ர பிரசாத், உடனே கிருப பண்ற மூர்த்தி. ராமாவதாரம்னா வருஷக்கணக்கா பிரார்த்தனை, கிருஷ்ணாவதாரம் வருஷக்கணக்கா பிரார்த்தனை. ராமாவதார காலத்துல சொல்றார் கீர்வாணைரத்யமானா பட்டத்ரி. இன்னைக்கு கௌசல்யக்கு பிள்ளையா பிறந்திருக்கானே, இதுவரை இவன் இப்படி பிறக்கிறதுக்கு தேவதைகள்லாம் எத்தனை 1000 வருஷமா பிரார்த்தனை பண்ணா தெரியுமாங்கிற. கீர்வாணைரத்யமானா. பிரகலாத நரசிம்மாவதாரம் அப்படி இல்லை, பூனை காண்பிச்சு இங்க இருக்கானான்னு கேட்டான். இருக்கான்னா என் கண்ணுக்கு தெரியலையேன்னா, என் கண்ணுக்கு தெரிகிறாள். உத விட்டான் தூணு, பெருமாள் வெளியில வந்துட்டான். எவ்வளவு உடனே சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம், உடனே வரக்கூடிய மூர்த்தி. அதனாலதான் ருக்மிணி தேவி நாளைக்கு போக நாளன்னைக்கு கல்யாணம், ராமாவதாரம் மாதிரி கிருஷ்ணாவதாரம் மாதிரி வருஷக்கணக்கா பிரார்த்தனைக்கு தொங்க கூட கூடாது. என்ன கைய காமிச்ச உடனே இப்ப எப்படி பிரகலாதனுக்காக வெளியில வந்தேரோ அதுபோல எனக்காக உடனே வரணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்ததான் காலேந்திர சிம்ஹா நரலோக மனோபிராமம் சத்யம் விதாதும் நிஜபிருத்யபாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனः அதிருஷ்யதாத்யத்புதரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பெரிய போஸ்ட்ல இருக்கிறவன் ஒரு காரியத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணணும்னா ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு போவே மாட்டான். டைம் இல்லை அவளுக்கு. நிறைய விஷயங்களை சேர்த்து பிளான் பண்ணி ஒரே விசிட்ல முடிச்சிருவோம்.
அதுபோல நரசிம்மாவதாரம் தூணக்காட்டினானே தவிர பிரகலாத சுவாமி அதுக்கு முன்னாடி 6 பேர் பெண்டிங்ல இருக்கா. முதல் விஷயம் யாருன்னா பகவான் தூண்லேருந்து வெளியில வந்தான்னா அவதார ஸ்லோகம். வெளியிலே தூண்லேருந்து வெளியில வந்தாங்கும் பொழுதே சத்தியம் விதாதும் நிஜபிருத்யபாஷிதம், தன்னுடைய நிஜபிருத்தியன். நிஜபிருத்தியன் தமிழ் நிஜம் இல்லது, நிஜம்னா தன்னுடைய அவருடைய. நாம பொய் நிஜம் இந்த நிஜம் பொய் விஷயம் இல்லது. நிஜபிருத்யபாஷிதம் அவருடைய அவருடைய அபிப்பிராயத்தை சொல்றாரு சுகாச்சாரிய. பிரகலாதனை எப்படி நினைச்சார் பகவான்? தன் பக்தன்னு நினைச்சாராம். நிஜபிருத்யபாஷிதம், தன்னுடைய பக்தனுடைய வார்த்தையை சத்தியமா பண்றதுக்காக பெருமாள் தூண்ல இருந்து வெளியில வந்தார். இப்ப பிரகிருதத்துல பிரகலாதன் விஷயமா பேசுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி பல பேர் காரணம். யயௌ வைகுண்ட நிலையம் பஞ்சஷட்டாயனார் பாபா பூர்வேஷாமபி பூர்வஜா. வயசு 5-6 வயசு மதிப்பு. இந்த லோகத்துல முதல்ல யார் பிறந்தாலோ அவளுக்கெல்லாம் முன்னாடி பிறந்தவர். பிரம்ம சிருஷ்டியில முதல் பிரம்மா சிருஷ்டி பண்ணின முதல் சனகாதி. அந்த சனகாதிகள் வைகுண்டம் போகணும்னு பெருமாளை சேவிக்க கிளம்பினார். யயௌ வைகுண்ட நிலையம் சர்வலோக நமஸ்கிருதம். சகல லோகங்களும் அந்தந்த தேவதைகள் பிரகாசிக்கிற லோகங்கள்லாம் எந்த பிரபுவை சரணாகதி பண்றதோ உயர்வா நினைக்கிறதோ அந்த வைகுண்டத்துக்கு போனா. சப்த பிராகார மத்தியன்னு ஸ்ரீரங்கத்தை சொல்றமே, வைகுண்ட வர்ணனமே அப்படிதான் இருக்கு. சப்த பிராகாரம் தான் இருக்கு. அங்க ரங்கநாதனை வர்ணிக்கும் பொழுது ரங்கநாதன் எப்படி பிரகாசிக்கிறார் ஸ்ரீரங்கத்திலே? சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே. எப்படி பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் சப்த பிராகார மத்தியன்னு சொல்றாரோ அதேதான் வைகுண்டம். 7 நிலை, ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு விதமான ஆச்சரியத்தை பார்த்துன்னு வர. ஒரு நிலையில இப்படி பார்த்துன்னு வரும்போது வண்டுகள்லாம் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றதாம். நம்ம ஊர் வண்டுகள்லாம் ரீன்னு தானே கத்தும், ரீங்காரம் பண்ணும். வைகுண்டத்தில் இருக்கிற வண்டுகள்லாம் பிருங்காதிபே ஹரிகதாமிவ காயமானி. அந்த வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் பண்ணெல்லாம் ஹரி 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 ஹரிநாமம் சொன்னதுங்கிறார் பாகவதர். இது போலெல்லாம் நிறைய ஆச்சரியங்கள் எல்லாம் வர்ணிச்சுன்னு வந்து பிரதான வாசலுக்கு வந்துட்டார். உள்ள போகணும். இந்த கதவு தாண்டி உள்ள போயிட்டா பெருமாளை சேவிச்சிடலாம். ஏகாந்தமா பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி திருவடி சேவை பண்ண பெருமாள் அனந்த சயனமா ரங்கனா பத்மநாப சுவாமி மாதிரி படுத்துட்டு. வாசல்ல இவா 4 பேர் உள்ள வரா. ஜெய விஜயால் பெரம்ப நீட்டிவிட்டான். பெருமாள் ஏகாந்தமா இருக்கார், உள்ள போக. ஈஷத் காமானுஜேனா ரஜஸ்தமோப்யாம் ரஹிதே பாதமூலே மதுத்விஷா. எப்பேற்பட்ட இடத்துல உனக்கு ஸ்தானம் கிடைச்சிருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப திருமலைக்கு தரிசனம் பண்ண போனா எவ்வளவு நேரம் பெருமாளை சேவிக்க முடியும்? எத்தனை தான் டிக்கெட்டை வாங்கிட்டு போனாலும் 5 செகண்ட் 10 செகண்ட், மேக்சிமம் 15 செகண்ட், இவ்வளவுதானே முடியும் நம்மால. அந்த போலீஸ்காரனுக்கு டியூட்டியை பாருங்க, பெருமாள்கிட்டயே டியூட்டி அவனுக்கு. இவன் பார்க்கிறானோ பார்க்கலையோ அவர் கடாட்சிச்சுட்டே இருக்காரு.
அங்க இருக்கிற போலீஸ்காரன் 2 பேருக்குமே அங்கதானே டியூட்டி. நம்ம மாதிரி பரிசிரமப்பட்டு 5 மணி நேரம் கியூல நின்று வந்தாதான் அருமை தெரியும். அவனுடைய காடை காமிச்சாலே உள்ள விட்டுறான், உள்ள போன்னு அவனுக்கு என்னமோ அருமை தெரியும். அதுபோல இந்த 4 பேர் சனகாதிகளும் நீ எப்பேற்பட்ட இடத்துல நின்று இருக்க, இந்த பூலோகம் மாதிரி உள்ள வரக்கூடாது, அங்க போக கூடாது, ஆங்கிறது ஊங்கிறது உட்காருங்கிறது முறைக்கிறது எழுந்துங்கிறது பிரம்பனேற்றது ரஜஸ், இதெல்லாம் ரஜோகுணம்னா அது. தமோ குணமும் ரஜோகுணம். ரஜோகுணம் தமோகுணம் இல்லாத சத்துவகுண பிரதானனான பெருமாளுடைய திருவடியில இருந்து கொண்டு எப்ப ரஜோகுணத்தினால ஆங்கிறது ஊங்கிறதுன்னு விரட்டுறதுன்னு உனக்கு தோணினதோ, நீ இனிமே இங்க இருக்க உங்களுக்கு யோக்கியதை கிடையாது. யுவாம் வாசம் நச்சார்கதா. உங்க 2 பேருக்கு இனிமே இங்க டியூட்டி கிடையாது. என்ன பூலோகத்துல போய் அசுர யோனியில புறக்க கிடுவதுன்னு செவிச்சு. உடனே இவ சபிச்சுட்டா உடனே பெருமாள் வெளியில வந்துட்டார். பரமஹம்ச மகாமுனீனாம் அன்வேஷணீய சரணௌ சலயன் சஹஸ்ரீ. தாயாரோட வர எப்படி வந்தார்னா, தாசாம் ஆவிரவு சௌரிகின்னு ஆவிர்பாவம் இல்லை, நடந்து வந்தார். உள்ளேந்து வாசலுக்கு நடந்து வர, தனியா வராமல் தாயாருடைய கையை பிடிச்சுண்டு வர்றார். சஹஸ்ரீ நடந்து வந்தாரே. நடந்து வந்த திருவடியாதி எப்பேற்பட்ட திருவடி, பரமஹம்ச மகாமுனீனாம் அன்வேஷணீய சரணம். வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு ஜென்மமா எந்த மகான்கள் ரிஷிகள் சந்நியாசிகள் எந்த சரணத்தை தியானம் பண்றாலோ அந்த சரணத்தினால நடந்து வந்த நீங்க சபிச்சது ரொம்ப சரி. பகவான் சொல்ற சபிச்சது ரொம்ப சரி. ஏன்னா இந்த பசங்க 2 பேரும் கொஞ்ச நாளாவே சரியா இல்லை. இது ரொம்ப நாளா தாயார் சொல்லிட்டு இருக்கா. தாயார் போயிட்டு வந்தாலே மதிக்க மாட்டேங்கிறான் போல இருக்கவும். மகாலட்சுமி தாயாரே சொன்னா, சம்சாரம் சொல்லி ஆக்ஷன் எடுத்தாங்கிற கெட்ட பேர் வேண்டாமேன்னு பேசாம இருந்து நல்ல இடத்துல மாட்டிக்கிட்டோம்னு. உங்களுக்கு அபச்சாரம் பண்ணினா சும்மா விடுவேனா? ஏன்னா இந்த ஜெகத்துல 33 கோடி தேவதைகள்ங்கிற பெருமாளே சொல்றாரு. நிறைய தேவதைகள் இருக்கா, இருந்தாலும் எனக்கு பெருமை ஜாஸ்தி. அவரே சொல்றாரு, அத்தனை தேவதைகளை விட எனக்கு தான் பெருமை ஜாஸ்தி. ஏன் பெருமை ஜாஸ்தி தெரியுமோ? 2 காரணம். ஒன்னும் மார்புல மகாலட்சுமி வேற எந்த தேவதைக்கும் கிடையாது. தாயார் மார்புல இருக்கிறதுங்கிறது தனிச்சிறப்பு. ஸ்ரீவத் சாங்கித வட்சசா ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கணசோபி கௌஸ்துபம். மார்புல மகாலட்சுமி இது எந்த தேவதைக்கும் கிடையாது. 2வது என்னன்னா, லோகத்தையே பவித்திரமாக்கிற பகவத் குணம் இது எனக்கு ஒண்டிதான். இந்த 2 குணமும் இப்ப நான் சொன்ன இந்த 2 விஷயமும் பாக்கி எந்த தேவதைகளுக்கும் கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? உங்களை மாதிரி மகான்களுடைய கிருபைன்னா, உங்களை மாதிரி மகான்களுடைய கிருபை தான் எனக்கு. நான் உங்ககிட்ட எவ்வளவு அபிமானம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னா, சிந்தியாம் ஸ்வபாகுமபி, சொப்னத்துல கூட நான் தெய்வமா நினைக்கிற சாதுக்களான உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கவே மாட்டேன்.
ஒரு கால் நான் அறியாமல் என்னுடைய கை உங்களுக்கு அபச்சாரப்பட்டுடுத்துன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமோ? ஒரு கத்தி எடுத்துன்னு என் கையையே வெட்டின்றுவேங்கிறார். சிந்தியாம் ஸ்வபாகுமம். அவனா எவ்வளவு உங்ககிட்ட ஒரு பூஜ்யதா புத்தி இருக்கு எனக்கு. அப்பேற்பட்ட உங்களை இந்த பசங்க 2 பேர் தடுக்கணும்னா என்ன நினைச்சுட்டு இருக்கான் மனசுல? நான் இப்படி இருக்கேன் உங்ககிட்ட, இவன் எப்படி இருக்கணும்? அபச்சாரப்பட்டுட்டானோ? எப்பேற்பட்ட இடத்துல ஹாங்கிறது ஊங்கிறது கோபத்துல கம்பெனிட்டுது, காம குரோதத்துக்கு வசமா இருக்கு. சுவாமி இப்படி சொல்ல 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 சனகாதிகளுக்கே தலை குனிறார். ஏன் குறிகிறார்னா, நாம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, இங்க இப்படி பண்ணினது, இந்த பசங்க பண்ணது தப்பு, இந்த பசங்களுக்கு கோபம் வந்தது தப்பு, இந்த பசங்களுக்கு கோபம் கம்பெனிட்டினது தப்புன்னு சுவாமி சொல்ல சொல்ல இவாளுக்கு ஏன் உறுத்துறதுன்னா, அதுதானே அதே தானே உங்களுக்கும். வைகுண்டம் கோபப்பட்டு சபிக்கலாமோ? இப்பேற்பட்ட இடத்துக்கு இவன் கம்பெனிட்டினது எவ்வளவு அபச்சாரமோ அவ்வளவு அபச்சாரம் சபிச்சது. ஏன்னா இங்க கோபம் கூடாது. இத சுவாமி டைரக்டா சொல்லாமல் இப்படி இன்டைரக்டா சொல்லி அவரையும் இவனையும் சமாதானப்படுத்துற மாதிரி, நீங்க 3 ஜென்மான்னு சொல்லியிருக்கேன். அந்த 3 ஜென்மால நானே அவதாரம் பண்ணி இந்த இந்த இவாளை சம்மாரம் பண்ணி 3 ஜென்மாவுக்கு பிறகு வைகுண்டத்துக்கு அழைச்சிக்கிறேன்னு சமரசம் பண்ணி விட்டுட்டார் பகவான். இது பெண்டிங்ல இருக்கு. அந்த 3 ஜென்மால ஒண்ணுதான் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு அண்ணா ஜெயவிஜயாள். அதனால இப்ப சுவாமி ஹிரண்யகசிபுவை நரசிம்மாவதாரம் பண்ணி வதம் பண்ண போறார். ஏன் வந்தார்னா, சத்தியம் விதாதும் நிஜபிருத்யபாஷிதம். அந்த சனகாதிகளுக்கு பகவான் வாக்கு கொடுத்தானோ ஜெயவிஜயாளுக்கு, நானே அவதாரம் பண்ணி வதம் பண்றேன் அப்படின்னு. அந்த வார்த்தைய சனகாதிகளுக்கு கொடுத்த வார்த்தைய சத்தியமா பண்றதுக்காக தூண்ல இருந்து வெளியில வந்த சத்தியம் விதாதும் நிஜபிருத்யபாஷிதம். கஷ்யபர் அதிதி திதி. கஷ்யபருக்கு அதிதி திதின்னு 2 குழந்தை. அதிதியினுடைய குழந்தைகள் தேவர்கள், திதியினுடைய குழந்தைகள் அசுராள். அந்த திதி சாயங்கால வேளையில அவளுக்கு காமோத்வேகம் ஏற்பட்டது. அவர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு பிரணயனம் பண்ணிவிட்டு அக்னியை 3ஆ பிரிச்சு சந்தியா காலத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்க ஹோம காலத்து. அந்த நேரத்தில் வாசோ ஜஹார பிரம்மர்ஷேகே. அவளுக்கு காமம் தலைக்கு மேல ஏறி வெக்கத்தை விட்டு அவருடைய மேவேஷ்டியை பிடிச்சு இழுக்கிறாளாம். இந்த க்ஷணமே எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அவர் சொன்னார், அம்மா ஆசிரமங்களுக்குள்ள கிரகஸ்தாசிரமம் தான் ரொம்ப உயர்வுன்னு. அவர் கிரகஸ்த தர்மத்தை அதெல்லாம் கேட்கிற நிலையில இல்ல. அதுக்கு மேல சொன்ன ஏதஸ்யாம் சாத்வி சந்தியாயாம். இந்த சந்தியா காலத்துல எந்த தப்பு தண்டாவும் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, விஷேனாட்டி பூதராட்டி ரிஷபத்து மேல பரமேஸ்வரன் ஏறிண்டு லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ண. சந்தியா காலத்துல சத்விஷயம் தவிர அசத் விஷயத்துல யார் ஈடுபட்டாலும் தீர்த்து கட்டி விடுவார். பரமேஸ்வரனுடைய கோபத்துக்கு ஆளாகும் சொன்னார். கேட்கல. அதையும் தாண்டி அவள் ரொம்ப மோசமா இருக்கிறத பார்த்துட்டு எதுக்குமே பரிகாரம் இருக்கணும் சாஸ்திரத்துல இடம் இருக்கு. இவளுடைய மனோபீஷ்டத்தை பூர்த்தி பண்ணினார், ஸ்நானம் பண்ணினார். அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமோ? காயத்ரி ஜபம் பண்ணார். தனியா சங்கல்பம் பண்ணிட்டு பாபத்தை சொல்லி பாபட்சயார்த்தம்னு சங்கல்பம் பண்ணிட்டு காயத்ரி ஜபம் பண்ணினார். அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னார், நீ ரொம்ப கெட்ட காலத்துல பிடிவாதத்தினால இப்படி நீ பண்ணிவிட்ட.
லோகத்தையே கதற பண்ணக்கூடிய 2 அசத்து பிறக்க போறான் உனக்கு. 2 பய பிறக்க போறான். லோகமே நடுங்க போறத உனக்கு. நீ பண்ணினதுக்கு பலன். அவளும் மனசு திரிந்து அவர் சரணத்தில் விழுந்து ஏதோ தெரியாம பண்ணிவிட்டேன், உங்க புள்ள அப்படி எல்லாம் இருக்கலாமா, உங்க குழந்தைகள் ஏதோ உறவெல்லாம் சொல்லி பேசின. அவர் சொன்னார் இதெல்லாம் சாமர்த்தியம். பண்ணின தப்புக்கு தண்டனை உண்டு. ஒரு கிருபை என்ன, உனக்கு பிறக்கிற பைய அசத்துதான். ஆனா உன்னுடைய பேரன் பரம பாகவதோத்தமனா இருக்கும். பகவான் கைனாலேயே உன்னுடைய புள்ள வதத்தை அடைய போறான். ஸ்பெஷல் டியூட்டி போட்டு 2 பயலுக்காக 2 அவதாரம் பண்ண போறான் பகவான். பேரன் பரம பாகவதோத்தமனார். கஷ்யபருங்கிற அந்த ரிஷி திதி அம்மாட்ட அசுர மாதாட்ட பகவானே அவதாரம் பண்ணி வதம் பண்ண போறான்னு ஏற்கனவே கஷ்யபர் சொல்லியிருக்காரோனோ. சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம், அவருடைய வார்த்தைய சத்தியமா பண்ணணும். இதெல்லாம் ஜாயின் பண்ணி வராம இந்த பய 100 வருஷம் தேவ வருஷம் கர்ப்பத்திலேயே வச்சுட்டாளாம. பயந்து போய் இந்த குழந்தை பிறந்தா லோகத்துக்கு ஹிம்சை பண்ணுமே வயத்திலேயே. அவளும் தபஸ்வினி தானே, வயதிலேயே வச்சுட்டு இருக்கா குழந்தை. கடைசியில பிறந்தா அசத்தார். அதுல ஹிரண்யகசிபு 71 சதுர்யுகம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். லோகத்தையே கதற பண்ணினான். ஒரு மன்வந்தர காலம் லோகத்தை கதற பண்ணி. இவன் தபசுக்கு போயிட்டான் ஹிரண்யகசிபு. அப்ப கயாது பூர்ண கர்ப்பிணி. அந்த இவன் தபசுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சுட்டு இந்திரன் கயாதுவை தரன்னு இழுத்துன்னு போறான். நாரதர் நடுப்புல பார்த்தார், எங்கடா அழிச்சுன்னு போறேன்னு. இந்த பாபி இந்த வயத்துல ஒரு குட்டி ஹிரண்யகசிபு இருக்கான், அவன் பிறந்த உடனே அவனை கொல்றதுக்காக அழிச்சுன்னு போறேன்னா. உடனே நாரத சுவாமி அப்படிலாம் நினைக்காதரா, உள்ள பரம பாகவதோத்தமனான பிரகலாத சுவாமி, நீ அவ அப்பா மாதிரி நினைச்சுக்காதே. பரம பக்தனான பிரகலாதன் இருக்கா. இந்த பிரகலாதனுக்காக பகவானே தூண்லேருந்து வெளியில வரப்போறார். நரசிம்மாவதாரம் பண்ணி ஹிரண்யகசிபு வதம் பண்ண போறார்னு இந்திரன்ட்ட சொல்லி அந்த கயாதுவை விடுவிச்சார் நாரதர். பரம பக்தரான நாரதர் வாக்கு கொடுத்திருக்காருன்னு. சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம். இந்த ஹிரண்யகசிபு ஜகத்த முழுக்க கதற பண்ணிட்டு இருக்கும் பொழுது தேவதைகள்லாம் நேரா க்ஷீராப்திக்கு வந்து பெருமாட்ட பிரார்த்தனை பண்றார். தாங்க முடியல ஹிரண்யகசிபுனுடைய உபதிரவம். அப்ப பெருமாள் சொன்னார், கவலைப்படாது. எதா தேவேஷு வேதேஷு ரூல் சொன்ன சட்டம். அவன் எவ்வளவு பெரிய அசத்தா இருந்தாலும் எப்ப இவே தேவேஷு பகவான்கிட்ட துவேஷத்தை அடைகிறானோ, வேதத்துக்கிட்ட துவேஷம் அடைகிறானோ, பசுக்கள்கிட்ட துவேஷத்தை அடைகிறானோ, வேதாத்தியனம் பண்ணின பெரியவாழ்கிட்ட துவேஷத்தை அடைகிறானோ, யாரா இருந்தானே சாதுக்கள்கிட்ட துவேஷத்தை அடைகிறானோ, எப்ப தர்மத்துவ துவேஷிக்கிறானோ, எப்ப என்கிட்ட துவேஷம் வருதோ அந்த வயலை சீக்கிரம் வதம் பண்ணிடு. அவன் வதம் ஆயிடுவான். ஆசுவினஸ்யதி. நீங்க சொல்றது புரியுறது, ஆனா இது இவனுக்கு அப்ளை ஆகாது. இவனை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. பக்கம் பக்கமா வரன் வாங்கியிருக்கான் பிரம்மாட்ட வரன் வாங்கி பார்த்தார் பகவான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, எத்தனை வரம் வாங்கிட்டமே. அவன் சீக்கிரம் வதம் ஆயிடுவான். சில பேர்ட்ட இந்த அப்ளிகேஷன் கொடுத்தா சில ஆபீசர் சில மந்திரிகள்லாம் நான் உங்க பேப்பரை ஞாபகம் வச்சுக்கிறேங்கிறான் பாருங்க. அது மாதிரி பெரும்பாலும் ஞாபகம் வச்சுக்கிறேன் போயிடுவான்.
போயிட்டெல்லாம் வர முடியாது, போனா ஒரே தெரியா போக வேண்டியதுதான். நாங்க அப்படி இருக்காங்க இரண்டு. அப்பதான் பெருமாள் சொன்னார், பிரம்மாட்ட பக்கம் பக்கமா வர வாங்கியிருக்கானே. தேவதைகள் சொல்றார், உங்களால எப்படி வதம் பண்ண முடியும்னா, உடனே சுவாமி சொன்னார், எத்தனை வரன் வாங்கினா என்ன, எனக்கு இடம் இல்லாமல் வரன் வாங்க முடியாது. பாலிஷா சொன்னார், நீங்க சொல்றது இந்த ஹாவ பாவங்கள்லாம் எங்களுக்கு திருப்தியா இருக்கு, ஆனா அந்த பயலோட சக்தியும் வரதான பலத்தையும் நினைச்சா எங்களுக்கு அவநம்பிக்கையா இருக்கு. இது எப்படி முடியும்னு உடனே படுத்துருந்த பெருமாள் வேகம் வந்து எழுந்து ஒரு துள்ளி எழுந்துண்டு, பிரம்மாட்ட பக்கம் பக்கமா வரன் வாங்கட்டுமே, எனக்கு ஒரு ஷரத்து, ஒரு இடைவெளி இல்லாம அந்த பயலால வர வாங்க முடியுமா? எப்பொழுது பரமபாகவதோத்தமனான பிரகலாத சுவாமியை துவேஷிக்க போறானோ அப்ப நான் வந்துருவேன்னு பின்னாடி வர எடுக்க போற நரசிம்மாவதாரத்தை முன்னாடி எடுத்து காமிச்சாராம். இப்படிதான் வரப்போறேன். அத பார்த்தா ஒரு நரசிம்மம் முன்னாடியே வந்துருது. பிரமிச்சு போயிட்டா தேவதைகள்லாம். திரும்பினாலாம். என்ன திரும்பினான்னா, பெருமாள் அவதாரம் பண்ணி வதம் பண்ண போறான்னு நினைக்கல, அந்த வயலை வதம் பண்ணிட்டார்னு நம்பிக்கையோட போறாளாம். அந்த ரூபத்தை பார்த்து சத்தியம் விதாதும் நிஜ பிருத்யபா பிருத்யேஷு பாஷிதம். தன்னுடைய பக்தர்களான தேவதைகள்கிட்ட பகவான் கொடுத்தானோன்னு வாக்கு, இந்த ரூபத்துல வந்து அவதாரம் பண்ண போறேன்னு அதை சத்தியமா பண்றதுக்காக தூண்ல இருந்து வெளியில வந்து 1000 வருஷம் தபஸ் பண்ணிருக்கானோன்னு ஹிரண்யகசிபு பிரம்மா வந்தார். நான் கேட்கிற வரனெல்லாம் கொடுக்க தயாரா வந்து கீரான்னு அவரை பார்த்து மிரட்டுறான். எல்லாம் அப்படிதான். அப்ப பேப்பர் பேனா வச்சுன்னு குறிச்சுக்கோன்னா, அவ்வளவு தபஸ் இருக்கு, இவன் மிரட்டுறான் அவரை. இந்த ஆபீசர் செத்த சாதுவா இருந்த பியூன் மிரட்டுறான் பாருங்க ஆபீசர். அது போல இவன் மிரட்டுறான் பிரம்மாவை, பேப்பர் பேனா வச்சுன்னு குறிச்சுக்கும். என்னன்னா, இந்த ஜகத்துல உம்ம கை பட்டத்தினால எனக்கு சாவு கூடாதுன்னா, பூதேபியா துவத்விசிருஷ்டேபியா மிருத்யுர்மா பூன்ம. முதல் வரனே பிரம்மா தலையில குட்டினானா. இந்த லோகம் முழுக்க பிரம்ம சிருஷ்டி தானே, பிரம்மாவை கைப்படாதது அது உண்டோ? முதல் வரனால என்ன சொன்னான, உமக்கு நீர் தொடாதவனாலதான் எனக்கு வதம்னா, பிரம்மாவுக்கு சம்பந்தம் இல்லாம பிரம்ம சிருஷ்டியில மாட்டிக்காத ஒரு வஸ்து உண்டுன்னா பகவான். பகவானை தவிர பாக்கி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டான் ஹிரண்யகசிபு. மிருத்யுர்மாவ நாந்தர்பகிர் திவால. உள்ளையும் கூடாது, வெளியிலையும் கூடாது, பகல்லையும் கூடாது, ராத்திரியிலையும் கூடாது, ஆயுதங்கள்னால கூடாது, உயிர் இருக்கிறதுனாலையும் கூடாது, உயிர் இல்லாததுனாலையும் கூடாது, பூமியிலையும் கூடாது, ஆகாசத்திலையும் கூடாது, உள்ளையும் கூடாது, வெளியிலையும் கூடாது, மனுஷனாலையும் கூடாது, மிருகத்தினாலையும். இவனை மாதிரி வரம் கேட்டவனே கிடையாது. தன்னை ஜாக்கிரதைப்படுத்திக்க. எல்லாத்துக்கும் எஸ் பிரம்மா சொல்லிட்டு போறார். இவன் என்னென்ன கேட்டானோ அதுல மாட்டிக்காத ரூபம். மனுஷனும் கூடாது, மிருகமும் கூடாதுன்னு நரசிம்மம். கழுத்து விரிந்த மனுஷன், கழுத்துக்கு மேல சிம்மம். உள்ளையும் கூடாது, வெளியிலையும் கூடாதுன்னு வாசப்படி. ராத்திரியிலையும் கூடாது, பகல்லையும் கூடாதுன்னு சந்தியாகாலம். ஆயுதங்கள்னால கூடாதுன்றதுனால நகம். உயிரில் இருக்கிறதுனாலையும் கூடாது, உயிர் இல்லாததுனாலையும் கூடாதுன்றதுனாலையும் நகம். பகல்லையும் கூடாது, ராத்திரியும் கூடாதுங்கிறது சந்தியாகாலம். பூமியிலையும் கூடாது, ஆகாசத்திலையும் கூடாதுன்றதுனால தன்னோட மடி.
இத்தனை நிர்பந்தம் பகவானுக்கு ஏன் வந்ததுன்னா, பிரம்மாவோட வார்த்தை பொய்யா போகக்கூடாதுன்னு. சத்தியம் விதாதும் நிஜபிருத்யபாஷிதம், இத்தனை பேரை கனெக்ட் பண்ணிட்டு தனி பிளான்டா இருக்கார் சுவாமி. இப்ப பிரதானமா என்னன்னா, ஒரு பக்தன் சொல்லணும். சொன்னப்புறம்தான் அவதாரம். ஆயிரக்கணக்கான அசுர குழந்தைகளோட கூட கண்களை மூடிண்டு சிவாலயத்தை 63 உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பிரகலாத சுவாமி பஜனை பண்ண பார்த்தார். குருபுத்திராள் சண்டாமர்காள் பூட்டி சாவியை கொடுத்தார், ராஜினாமா லெட்டரை கொடுத்தார். இன்னியோட நாங்க ஓம் தத்சது வேண்டாம் வேலை. நேத்து வரையில் உங்க புள்ள உண்டி பஜனை பண்ணா, இன்னைக்கு 5000 குழந்தைகள் பஜனை பண்றாங்க. இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு உத்தியோகமே வேண்டாம். வந்து பார்த்தா கசிபு பிதா ஹிரண்வன் பால பிரகரம் அகிலம் த்வத்ஸ்துதி பரம் ருஷாந்த பிராகைனம் குலஹதகா கஸ்தே பலமிதி பலம் மே வைகுண்டஹ தவஜ ஜகதாஞ்சாபி சபலம் சயேவ த்ரைலோக்யம் சகலமிதி தீரோ யமகதீதி. அயம் தீரஹ. இப்படி தைரியமா அப்படி நின்று பிரகலாத சுவாமி சொல்றாராம். பட்டத்திரி குருவாயூரப்பன்ட்ட கேட்கிறார். அத்தனை குழந்தைகளும் ஸ்துதி பரம், எல்லாம் நாராயண நாராயண நாராயணான். குருவாயூர்ல குருவாயூரப்பன் சந்நிதியில பஜனம் பண்ற மாதிரி அத்தனை குழந்தைகளும் நாராயண நாமம் சொல்லு. கோபத்தினால கண்கள்லாம் இருண்டு போய் கண்கள்ல ரத்தம் வருது அந்த பாபி கோபத்துல. குலஹதகா, என் அசுர குலத்தையே கெடுக்க வந்திருக்கிற கோடாலிடா நீ. குலஹதகா, ஜகத்து முழுக்க என்னுடைய உத்தரவை மீறாமல் பஜனம் பண்ணாமல் இருக்கு. என் உத்தரவை எங்காத்துல எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு மீறி பஜனை பண்றே. நீ யாருடைய சப்போர்ட்? உனக்கு யார் பலம்? கஸ்தே பலமிதி, யார் பலம்? உடனே அந்த பிரகலாத சுவாமி துளி கூட பயப்படாமல், அப்பா யாருடைய பலத்துல ஹரிபஜனம் பண்றேன்னு என்ன பார்த்து மிரட்டேல, எனக்கு யாரு தெரியுமா பலம்? பலம் மே வைகுண்டா, எனக்கு வைகுண்டவாசி ஸ்ரீனிவாசன் சிஎஃப்பதி பகவான் சர்வேஸ்வரன், அவன் தான் எனக்கு பலம். எனக்கு மாத்திரம் இல்லை, யார் பலத்துல ஹரிபஜனம் பண்றேன்னு என்ன பார்த்து மிரட்டேல, உங்களுக்கு அவன் தான் பலம். தவச்ச உங்களுக்கு ஒன்று இல்லை, 5000 படர்கள் உருவின கத்தியோட உங்க பின்னாடி நிற்கிறானே அசுர படர்கள், அவர்களுக்கு அவன் தான் பலம். இவர்களுக்கு மாத்திரமில்ல, சயேவத்ரி இலோக்கிய 3 லோகத்துக்கு இவன் தான் பலம். பார்த்தான் ஹிரண்யகசிபு தர 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 தரேன்னு சபா மண்டபத்துக்கு இழுத்துன்னு போயிட்டான். தீபம் அங்க இழுத்துன்னு போய் அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாளோ திதிசுதஹ அத்தः பச்சாத் விஷ்ணோ நஹி வதிதும் ஈசோஸ்மி சஹசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவர பவனபுரவாசின் மிருடயமாம். பட்டத்ரி இந்த அவதார ஸ்லோகத்தில் சரணாகதியே பண்ணிட்டு, அரே குவாசௌ குவாசௌ
அந்த ஹரி நாராயண தாண்ட நான் தேடின்னு இருக்கேன். பலம் பலம்னு சொன்னீங்க, அவனை தான் தேடுறேன். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. குவாசவ் குவாசவ். உடனே பிரகலாத சுவாமி, அம்மா இங்க இருக்கா அங்க இருக்கான்னு எப்படி பிரிச்சு சொல்ல முடியும்? சகல ஜகதாத்மா, ஈ எறும்புலேந்து பிரம்மதேவன் பரிந்தம் ஜகத்துல தூணிலும் உள்ள தூளினூலன் துரும்பிலும் உள்ளன், அவன் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்க. அப்பதான் எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்றிரணியன் தூண்புடைப்ப. கோபத்தோடு கூட அந்த தூணை பார்த்தான். இந்த தூண்ல ஏண்டா இல்லேன்னு கேட்கிறான். உடனே பிரகலாத சுவாமி, இல்லையா ரிஷ்யதே குவாசூயதி சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பே நா திருஷ்யதே. இதோ தெரியறானே பிரபு, பிரபு தெரியறான்னு உடனே ஏண்டா என் கண்ணுக்கு தெரியல உன் கண்ணுக்கு தெரியறானா? அப்போ ஒரு காரியம் பண்றேன். கோபாயே தஹரிஸ்த்வத்ய யஸ்தே சரணமீப்சிதம். நீ யார சரணாகதி பண்றையோ அவன் உன்னை காப்பாத்துவனா? இப்ப என் கத்தி எடுத்து உன் கழுத்தை வெட்டி தலையை கீழே வைக்க போறேன், காப்பாத்துவனா? அப்பா என் பிரபுவால அதான் முடியாது. முடியாத பகவானை ஏண்டா உபாசிக்கிற? நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கல. முடியாது என்று சொன்ன தாத்பரியம், நீங்க வதம் பண்ற பரியந்தம் என்னை கைவிட்டான்னா திருப்பி தலையை தைச்சு எனக்கு உயிர் கொடுக்கறதுக்கு. உங்களால என்னை தொடக்கூட முடியாது, நான் பிரபு காப்பாத்துவேன். அப்ப நான் அவனை கொன்னுட்டு உங்ககிட்ட வரேன்டான். தூணதானே காண்பிச்சார். ஏவம் துருக்தைஹி முகுரர்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரா खड्गम प्रगृह्योत्पतितो वरासनात् स्तंभम तताटादि बलस्वमुष्टिना ரெண்டு பேருங்க சத்தியம் விதாது நைவேத்தியம் பண்றா பணம் திறந்தா போறோம் திறந்து வச்சு சத்தியம் விதாதும் நிஜவృత్యபாஷிதம் வியாப்தி பூதேஷ்வகிலேஷு ஜாத்மனः अदृश्यत अत्यद्भुत रूपमुद्वगन्ने स्तंभे सभायां न मृगं न मानुषम् इति शीघ्रम् एवं दुरुक्तैर्मुहुरद्दयन् रुषा सुतं महाभागवतं महासुरः खड्गं प्रगृह्य पतितापरासनात् स्तंभं तताडादिबलस्वमुष्टिना सत्यं विदातुं निजभृत्यभाषितं व्याप्तिं च भूतेष्वखिलेषु जस्तनः अदृश्यता अत्यद्भुतरूपमुद्वगन्ने स्तम्भे सभायां न मृगं न मानुषम् உருவிண்டு கத்திய உருவிண்டு இந்த தூணை போய் ஒரு குத்து குத்தினானா இரண்டைக்கு துருப்தே உத்சுதம் खड्गं प्रगृह्योत्पतितो वरासनात् स्तंभं तताड அதிபலஸ்வமுஷ்டினா அப்படி ஒரு குத்து விட்ட உடனே பிரம்மாண்டம் வெடிக்கிறது போல சப்தத்தோடு டார்னு இந்த தூண் இரு கூறாக பிளக்க உள்ளேந்து பகவான் சத்தியம் சத்தியம் விதாதும் நிஜபர்த்தியபாஷிதம் பக்தனான பிரகலாத சுவாமியினுடைய வார்த்தையை சத்தியமா பண்றதுக்கு பிரம்மாவனுடைய வார்த்தையை சத்தியமா பண்றதுக்கு கஷ்யபனுடைய வார்த்தையை சத்தியமா பண்றதுக்கு நாரத சுவாமியினுடைய வாக்க சத்தியமா பண்றதுக்கு தேவதைகள்கிட்ட பகவான் கொடுத்த வாக்க சத்தியமா பண்றதுக்கு இப்ப பிரகலாத சுவாமி தூணை காண்பிச்சு இருக்கான்னு சொன்ன உடனே அதை சத்தியமா பண்றதுக்காக பகவான் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அளாவியதான ஒரு திருமேனி கழுத்து பரிந்த மனுஷரூபம் கழுத்துக்கு மேல சிம்மரூபம் பகவானுடைய விடிர் மயிர்கள் ஆகாசத்தை அளாவி சடசடசடன்னு பிரகாசிக்க அகன்றதான நெற்றி இரண்டு புருவங்களும் கோபத்தோடு மேல் தூக்கி பிரகாசிக்க
கண்கள் இரண்டும் குகையில தங்கத்தை வச்ச உருக்கும் போது எப்படி தக தக தகன்னு மின்னுமோ அப்படி கண்கள் பிரகாசிக்க, தீபத்திலேருந்து சுடர் சுட்டுவது போல கண்கள்லேருந்து ரத்த பித்துக்கள் சொட்ட, குகாத்வாரம் போன்ற பெரியதான மூக்கு, பெரிய கண்ண பிரதேசங்கள், பகவானுடைய பயங்கரமான வாக்கில இரண்டு பக்கங்களும் தித்தி பற்கள் பிரகாசிக்க, பகவானுடைய நாக்கு நீண்டு சுருண்டு ரத்தத்தை சுட்ட ஜலத்தை சொட்டிண்டு சொட்ட விட்டு பிரகாசிக்க, கழுத்து பரியந்தம் சிம்மரூபம், கழுத்து பரியந்தம் மனுஷரும், மேல சிம்மரூபம், ஆயிரக்கணக்கான புஜதண்டங்கள், ஆயிரக்கணக்கான ஆயுத ஜாலங்கள், அகண்டதான மார்பு. பெருமாளுடைய அந்த திருமார்பை பார்க்கும் பொழுது தாயார் நித்தியவாசம் பண்றதுக்கு கட்டிவிட்ட சபாமண்டபம் போல பிரகாசிக்க, பகவானுடைய வீராட்டஹாசத்தை கேட்டு கர்ஜனையை கேட்டு திக்குஜங்கள்லாம் கட்ட அறுத்துண்டு ஓட, லோகமே நரசிம்ம ரூபத்தை கண்டு நடுங்கி இப்படி வீராட்டஹாசம் பண்ண பகவான் இதை பார்த்த ஹிரண்யகசிபு, அடாடா பிரம்மாட்ட பக்கம் பக்கமா வரன் வாங்கினமே, அப்படி மரணம் கூடாது இப்படி மரணம் கூடாதுன்னு வரன் வாங்கினமே, அந்த வரலெல்லாம் மாட்டிக்காமல் இப்படி ஒரு ரூபத்தை எடுத்துண்டு என் தம்பிய கொண்ட ஹரிநாராயணன் என்ன வதம் பண்றதுக்கே பிராயணமேயும் ஹரிணா உருமாயினா வந்துட்டான்னு தெரிஞ்சுண்டு, பகவான்னு தெரிஞ்சுட்டானே சரணத்தை விழக்கூடாதோன்னா சண்டைக்கு போயிட்டானா அசுரன். பார்த்தார் பகவான், கொஞ்ச நேரம் அவனோட சண்டை போட்டார். சண்டை போட்டு காலத்தை எதிர்பார்த்தார். என்ன காலம்னா சந்தியா காலம். பிரகலாத சுவாமி சாயங்காலம் 5:30 மணிக்கே கையை காமிச்சுட்டார். அது பகல். சந்தியா காலம்னு 1 மணி நேரம் இருக்கு. சுவாமி அந்த 1 மணி நேரம் அவனோட விளையாடினாரா. அந்த காலம் வந்த உடனே அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற பெருமாள் அந்த பயலை பிடிச்சி இழுத்து தன்னோட மடியில போட்டுண்டு வீராசனத்துல உட்கார்ந்துண்டு ஒரு காலை ஊனிண்டு ஒரு காலை தூக்கி போட்டுண்டு இந்த தொடையில போட்டுண்ட அந்த கால் மேல இந்த பயலை படுக்க வச்சு அவனுடைய மார்புல வயத்துல தன்னுடைய 2 கைகளையும் உள்ள விட்டுட்டார். அப்படியே ஆக்கர் பண்ற மாதிரி அந்த நகங்களை உள்ள சொருகி அந்த உடம்ப இந்த டார்னு கிழிச்சார். 2 கூறாக கிழிச்சு உள்ள இருக்கிற குடலெல்லாம் பிடுங்கி மாலையா போட்டுண்டு அந்த ரத்தபானம் பண்ணிட்டு சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்து ஹான்னு வீராட்டஹாசம் பண்றார் சுவாமி. ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணியும் அவருக்கு அந்த உக்ரம் அடங்கல. அதனாலதான் நரசிம்ம மந்திரமே மங்களமாதான பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும். மங்களமா ஆரம்பமே உக்ரம் வீரம் தான். ஏன்னா அத வாச்சாம கோச்சம் அவருடைய உக்ரத்தை சொல்ல முடியாது. ஜகத்தை சாப்பிட்டுவர் போல உலகத்தையே சாப்பிட்டுடுவர் போல இருக்கு. இரண்யகசிபுவோட நிற்க மாட்டார் போல இருக்கு. நடுங்கின தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணினா சமாதானம் ஆயிடுவார் பகவான். இரண்யகசிபு சம்மாரம் பண்ணி கோபத்தோடு இருக்கிற உக்ர நரசிம்மனை முதல்ல பிரம்மாதான் ஸ்தோத்திரம் பண்ணார். கையை கூப்பிண்டு ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கிறார். பகவான் சமாதானமாகல. உடனே பரமேஸ்வரன் வந்தார். பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்றார். இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணினா சமாதானமாகல. ரிஷி கோஷ்டிகள் 21,000 ரிஷிகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா சமாதானமாகல. வசுருத்ராதித்ய ஸ்வரூபாங்கிற இந்த பிதற்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. சித்தாள் ஸ்தோத்திரம் பண்றா, வித்யாதராள் பண்றா, நாகாள் பண்றா, மனுக்கள் பண்றா, பிரஜாபதிகள் பண்றா, தானவாள் பண்றா.
சாரணாள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா, யக்ஷாள் பண்றா, கிம்புருஷாள் பண்றா, வைதானிகாள் பண்றா, கிண்ணறாள் ஸ்தோத்திரம் பண்றா, விஷ்ணு பார்ஷதாள்லாம் ஸ்தோத்திரம் 17 கோஷ்டி ஸ்தோத்திரம் பண்றா. ஸ்தோத்திரம் பண்ணியும் சமாதானமாகல, கோபமாவே இருக்கு. உடனே பரமேஸ்வரன் சொல்ற, கோபகாலோ யுகாந்தஸ்தே, இது என்னத்துக்கு இந்த இவ்வளவு கோபம்? இந்த கோபம் எப்ப தகுந்தறியுமோ, மகா பிரளய காலத்துல உலகத்தை அழிக்கணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணின காலத்துல வரவேண்டிய கோபம் இது. அஹதோயம் அசுரோல், இது கொண்டாச்சே இரண்யகசிபுவை, அவன் அல்பம், அவனுக்கு இவ்வளவு பெரிய கோபமா? நீங்க அந்த அசுரனை பார்க்க கூடாது. தத்சுதம் பாகி, பிரகலாதனுக்கு இப்படி கிருப பண்றார் நரசிம்மமூர்த்தி. இவ்வளவு வாஞ்சையோட கிருப பண்றாரு. ஏன் பண்றாருன்னா, முன்னாடியே ரெக்கமெண்டேஷன் பரமேஸ்வரன். தத்சுதம் பாகி, அந்த குழந்தையை ரட்சிங்க. அவன் என்ன ஆபத்திலையா இருக்கான் பிரகலாத், அந்த குழந்தையை ரட்சிக்கணும். உபசிருதம் பக்தந்தே, பக்த உங்களோட பக்தன், அவனை ரட்சிக்கணும்னு பிரம்மாஸ்வரம் பரமேஸ்வரன் சொல்ற. சாக்ஷாத் ஸ்ரீ பிரேஷிதா தேவைகி, உடனே வைகுண்டம் போய் தேவதைகள்லாம் தாயார் அழிச்சுன்னு வந்தா. நான் வந்தா இப்படி சரியா படுவீங்காது மாமாக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தா. கோபத்தை பார்த்தா இது எங்க ஆத்துக்காரரே இல்லைன்னு. இல்ல உங்க ஆத்துக்காரர் தான், எங்க ஆத்துக்காரரா இருந்தா இவரோட நான் எப்படி குடும்பம் நடத்துவேங்கிறா. மகாலட்சுமியும் கிட்டக்க வரல. அப்பதான் பார்த்தார் பிரம்மா, பிரகலாதா நீ தூண காண்பிச்சதுனால தானே இப்படி வந்தார் சுவாமி, அதனால நீ தான் இவரை சமாதானப்படுத்தணும். எல்லாரும் எங்க நின்று ஸ்தோத்திரம் பண்றாருன்னா, சந்நிதி பார்த்தீங்கன்னா சுவாமி இருக்கிற இடம் கர்ப்பகிரகம், அடுத்தது அர்த்த மண்டபம், அது தாண்டி மகாமண்டபம், இது ஒரு மண்டபம் இருக்கு. இத்தனை பேர் நரசிம்மமூர்த்தி எங்க ஸ்தோத்திரம் பண்ண, கர்ப்ப கிரகத்துக்கு வரல, அர்த்த மண்டபத்துக்கு வரல, 3வது மண்டபத்திலேருந்து பயந்துட்டே ஸ்தோத்திரம். பிரகலாத சுவாமி என்ன பண்ணார்னா, குழந்தையனோ நேரா நரசிம்மர் சரணத்துக்கு போயிட்டாராம். பயப்படாது. இவர் கிட்டக்க வந்த உடனே ஸ்வபாதமூலே பதிதம் தமர்பகம் விலோக்ய தேவ கிருபயா பரிப்ளுதா ஸ்துதி. இவ இத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணி சமாதானப்படுத்த முடியல. 42 ஸ்லோகம் பிரகலாத சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணினா சமாதானம் ஆயிட்டான்னு தானே கதை சொல்ற எல்லாரும். அப்படி இல்லை. பின்ன என்னன்னா, இந்த பிரகலாதன் கிட்டக்க வந்த உடனேவே சமாதானம் ஆயிட்டான். உடனே சமாதானம். ஸ்வபாதமூலே பதிதம், அப்படி சரணத்துல விழுந்து சேவிச்சார். உடனே பிரகலாத சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா, கிருபையா பரிப்ளுதா, ஆலிங்கனம் பண்ணிட்டார். எப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டார்? அப்படி முன்னாடி ஆலிங்கனம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி விட்டுடும், இந்த 2 சைடும் விட்டு. அவருக்குள்ள அபிமானம் என்னன்னா, 4 பக்கமும் கட்டிண்டாராம் பிரகலாதனை. முன்பக்கம் கட்டிண்டார், பின்னாடி கட்டிண்டார், வலது பக்கம் கட்டிண்டார், இடது பக்கம் கட்டிண்டார், ஆலிங்கனம் பண்ணிட்டார். உச்சி முகுந்து பார்த்தார், முத்தம் கொடுத்தார், உடம்பெல்லாம் தடவினார். உடம்பெல்லாம் அப்படியே தடவி, அவ அப்பா சூலத்தினால குத்தினது, பாம்பு கடிச்சது, அந்த வடு எல்லாம் இருக்கு உடம்பு. அப்படியே தடவும் பொழுதே சுவாமிக்கு அழுக வந்து. நரசிம்மமூர்த்தி அவரை பார்த்து, பிரகலாதா இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டானே உனக்கு ஹிரண்யகிசுபு, உங்க அப்பா இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டானே, இவ்வளவு அடி வாங்கினேன்னு சொல்ல பிரகலாத சுவாமி அவர் சொல்றா, அவன் எத்தனை கஷ்டம் கொடுத்தினான்னே எனக்கு வலிக்கவே இல்லையேன்னு. சூலத்தால குத்துறான், வடிக்கல, நெருப்புல போடுறான், சுடல்ல, ஜலத்துல வச்சு முக்கினா போட்டு மாதிரி முறக்கிறேன். ஏன்னா நீங்க காப்பாத்தின. அவன் எத்தனை கஷ்டத்தை கொடுத்தா என்ன, நீங்க தான் காப்பாத்தினே.
நீங்க தானே என்னை காப்பாத்தினதுன்னா உடனே சுவாமி சொல்றார், இதை நான் காப்பாத்தினதுன்னு எப்படிடா ஏத்துக்க முடியும்? ஏன்னா ரோட்ல போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வீடு நெருப்பு பிடிச்சின்னு எரியறது, உடனே ஜலத்தை கொண்டு வந்து அணைச்சார், மணலை போட்டு அணைச்சார் அப்படின்னா சொல்லுவார். நல்ல மனசு சார் அவருக்கு, ஹெல்பிங் டெண்டன்சி, யாருக்கு சிரமம்னாலும் உடனே ஹெல்ப் பண்றார், நல்ல மனசுங்கிறா. பொறுத்தியாரோட நெருப்பு அணைச்சா தன்னோட வீடே எரியறது, அவர் ஜலத்தை கொண்டு வந்து அணைக்கிறார், மண்டை போட்டு அணைக்கிறார், உடனே பக்கத்தாத்துக்காரர் எல்லாம் மனசு. உங்களுக்கு என்ன உதவி பண்ற சிந்தனை, என்ன பரோபகார சிந்தனைன்னு சொல்லுவணும். பொறத்தியார் வீட்டை ரெட்டிச்சா சொல்லுவான், தன் வீட்டை காப்பாத்தினா பரோபகாரம்லாம் சொல்ல மாட்டான், நல்ல மனசுன்னு சொல்லுவான். அதுபோல நான் எனக்கு ரொம்ப இஷ்டம் மகாலட்சுமி, மகாலட்சுமியை விட நான் பிரிய வச்ச இடம் ஒன்று உண்டுன்னா நீதாண்டா பிரகலாத். தாயார பகத்தை வச்சுட்டே சொல்றார் பெருமாள், ஸ்வஸ்ரியோமே பிரியம் கிரகம். மகாலட்சுமியினுடைய வீட்டை விட, ஹிருதயத்தை விட, அவளை விட உங்ககிட்ட பிரியம். உன்னோட உடம்பு உன்னோடது இல்லடா, நான் குடியிருக்கிற கிரகம். சுவாமி சொல்ற, நான் குடியிருக்கிற கிரகம், நான் குடியிருக்கிற கிரகத்துக்கு ஒரு சிரமம் வந்தா அதை நான் ரட்சிச்சேன்னா எனக்கு கருணை என்ன சொல்றது, சுயநலம்னு சொல்ற. அதனால உன்னை ரட்சிச்சது முழுக்க கிருபையினால இல்லடா, ஏன் சுயநலம்? என்ன உன் உடம்பே என்னோடதுன்னா, நான் இருக்கிற வீடு என்ன. இது ஸ்தோத்திரம் பண்ணி இந்த சம்மாரம் பண்ணின பகவான சமாதானப்படுத்தல பிரகலாதன். இவ்வளவு ஆயிடுத்து முன்னாடி, இப்ப ஸ்தோத்திரம் சமாதானம் தான் ஆயிட்டாரு. ஸ்தோத்திரம் எதுக்கு பண்ணினா பிரகலாதன்னா, இவ்வளவு கருணை வச்ச பகவானுக்கு வேற என்ன பதில் பண்ண முடியும்? அவருடைய கருணைக்கு என்ன பதில் பண்ண முடியும்? அவர் பண்ணின கருணையினுடைய கிருபா ஸ்மரணம் தான் பிரகலாத ஸ்துதி. அந்த சமாதானம் முன்னாடியே ஆயிட்டார். பெரு பிரம்மாதய சுரகணாக முனயோத சித்தாக சத்வைகதானமதயோ வச்சசாம் பிரவாகைஹி நாராதிதும் புருகுணைஹி அதுனாபி விப்ருஹு கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதேஹே. பிரம்மாதி தேவதைகள்லாம் உங்களை சமாதானப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும்னு இத்தனை பிரயத்தனம் பட்டு அவளால முடியல. என்னால நான் ஒரு ஹிரண்யகசிபுவோட புள்ள, அசத்தோட புள்ள, அசுரனோட புள்ள, என்னால எப்படி உங்களை சமாதானப்படுத்த முடியும்? இருந்தாலும் ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, நீங்க எதுலையும் திருப்திப்பட மாட்டேன், பக்தியில தான் சந்தோஷப்படும். அதை கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணினதுலேருந்து தெரிஞ்சுட்டேன். அதனால உம்முடைய சரணாரவிந்தமே கதின்னு வந்திருக்கேன்னு பிரகலாத சுவாமி நிறைய ஸ்லோகங்கள், 42 ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்ண பகவான் தன்னுடைய அபய ஹஸ்தத்தை பிரகலாதனுடைய சிரசுல வச்சு, பக்த லோகத்துல பக்த சாம்ராஜ்யத்துல அவன் சக்கரவர்த்தியா பட்டாபிஷேகம் பண்றது போல பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி பிரகலாத சுவாமி. அப்படி அனுகிரகம் பண்ணின அப்பேற்பட்ட புண்ணிய தினம் இன்றைய தினம் நரசிம்ம ஜெயந்தி உற்சவம் லோகம் முழுக்க கொண்டாடின்னு இருக்கிற வைபவம். இந்த சாயங்கால வேளையில பிரதோஷ காலத்துல ஸ்மரிக்கிற ஒரு பாக்கியம், சிரவணம் என்ற பாக்கியம், சொல்ற பாக்கியம் எல்லா பக்தாளுக்கும் நரசிம்மமூர்த்தியினுடைய, லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தியினுடைய சந்துஷ்ட சித்தனா இருக்கிற பகவானுடைய கிருபையினால சகல பாக்கியங்களும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணுகிறேன். அது 9 மணிக்கு புறப்பாடு சுவாமி புறம். லக்ஷ்மி நரசிம்மமூர்த்திக்கு ஸ்ரீ நரசிம்மா ஜெய நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா ஸ்ரீ நரசிம்மா ஜெய நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா ஸ்ரீ நரசிம்மா ஜெய நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா மாம் பாகி பிரஹ்லாத வரதனுக்கு ஜெய் லக்ஷ்மி நரசிம்மமூர்த்திக்கு
பண்டரிநாத் மகாராஜ். இந்த பண்டரிபுரத்தில் ஒரு விசேஷம் உண்டு. பாண்டுரங்கனுடைய உள் புராகாரத்தில் ஒரு நரசிம்மமூர்த்தி பிரதிஷ்டை பண்ணி, ஒரு நரசிம்மர் இருக்கார். உள்ளால தாயார் சன்னிதிக்கு இடுக்கு வழியா வந்தா அங்க ஒரு பிரகலாத வரதன் லட்சுமி நரசிம்மமூர்த்தி பிரகாஷ். சத்குரு சுவாமினா ஆஞ்சநேய சுவாமினா